Dear students, today நம்ம பார்க்க போகிறது வந்து ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்கும். ஒன்று டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன், another one டைம் டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷனை இப்போ நம்ம பார்ப்போம். ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை இதில் டைம் இண்டிபெண்ட் வேவை பார்ப்போம். டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இது ஷ்ரோடிஞ்சரோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். சரியா, ஒரு பார்ட்டிகிள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ட்டிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே பார்ட்டிகள் வந்து ஒரு இடத்துல மிதந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது வேவோட அசோசியேட் ஆகிருக்கும். வேவோட அசோசியேட் ஆகிருக்குன்னா வேவில் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்காக வேண்டி கோஆர்டினேட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னாக்கல எக்ஸு ஒய் ஜெட் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸு இது ஒய் இது ஜெட் இது பார்ட்டிகள். ஸோ வேவ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிகள். இது பார்ட்டிகள் டாட் வந்து பார்ட்டிகள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கோஆர்டினேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், கிளாசிக்கல் டிஃபரன்ஷியல் வேவ் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாசிக்கல் டிஃபரன்ஷியல் வேவ் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் டிஃபரன்ஷியல் வேவ் ஈக்குவேஷன். ஸோ கிளாசிக்கல் டிஃபரன்ஷியல் வேவ் ஈக்குவேஷன் எப்படி சொல்லுதுன்னாக்கல டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ z square equal to 1 by v square dou square psi by dou t square. இது equation number 1. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லாப்லாசியன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். லாப்லாசியன் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னாக்கல டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 1 by v square dou square psi by dou t square அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுவோம். ஸோ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் தான் டெல்லு. ஸோ டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டோ ஸ்கொயர் பை டோ ஜெட் ஸ்கொயர். இதான் லாப்லாசியன் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல ஒரு சை போட்டோம் அப்படின்னாக்கல இந்த ஃபார்ம் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் 2க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 2, சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கும்னாக்கல சை ஈக்குவல் டு சை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி அப்படின்னு எழுதணும். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டோ சை பை டோ டி, டோ சை பை டோ டி ஈக்குவல் டு சை நாட் வந்து அப்படியே தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இ பவரில் போய் வீக் பண்ணுவோம். வீக் பண்ணால் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்னு கிடைக்கும். மீண்டும் பவரில் போய் பண்ணணும். பவரில் போய் பண்ணுறோம் அப்படின்னாக்கல மைனஸ் டீயை விட்டுட்டு மைனஸ் ஐ ஒமேகான்னு வந்துடணும். ஏன்னா டீக்கு வந்து வேல்யூ 1. ஸோ மைனஸ் ஐ ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அகைன் டிஃப்ரென்ஷியேட். ஸோ இதுவும் அகைன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதனால் டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு அதே தான் சை நாட் இ பவர்
பண்ணோம்னா அப்படியே தான் கிடைக்கும் முன்ன மாதிரி ஐ ஒமேகா டி. பவரில் போயிட்டு பண்ணோம்னாக்கல மைனஸ் ஐ ஒமேகா இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைனஸ் ஐ ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஸோ செகண்ட் டைம், இது ஃபஸ்ட் டைமு, இது செகண்ட் டைம். ஸோ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பின்னாடி நம்ம இதை லைட்டாக சால்வ் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்கல டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இதில் சை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டீன்னு கிடைக்கிறது அப்படியே எழுதியாச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஆகும். ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு -1, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ அதனால் ஸோ ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஐ ஸ்கொயர் -1, ஸோ அதனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதனோட வேல்யூ சை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எங்கன்னாக்குல இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ இந்த ஈக்குவேஷன் சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதை சை நாட் இ ஃபார் ஐ ஒமேகா டி பதிலாக சைன்னு எடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக எழுதுனாக்குல டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு சை, அதனால் மைனஸ் முன்னாடி எழுதிட்டு ஒமேகா ஸ்கொயர் சை அப்படின்னு எழுதிப்போம். இப்போ டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 3 இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக இந்த வேல்யூக்கு பதிலாக அந்த ஈக்குவேஷன் 3யை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. அப்போ இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 1/v ஸ்கொயர், இதுக்கு பதிலாக மைனஸ் இங்கே போட்டுக்க ஒமேகா ஸ்கொயர் சை அப்படின்னு எழுதிக்க. ஸோ அடுத்து எழுதுகிறோம் அப்படின்னாக்கல டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் சை அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கோ. இதில் பார்த்தா இந்த ஒமேகான்னு கடைசியில் நம்ம நிற்கிறோம். இந்த ஒமேகான்னு வந்தோடனே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னாக்கல இதை மாற்றி கூட எழுதலாம். சரியா? இது இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னாக்கல ப்ளஸ் ஆயிரும். ஸோ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் இது ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்றி இந்த பக்கம் எழுதுனா இப்படி கிடச்சிரும். ஸோ இப்படி இந்த ஒமேகா ஸ்கொயர் எப்போ நமக்கு வருதோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒமேகா ஈக்குவல் டு 2πν தெரியும். ஸோ அதனால் நியூக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? ஒமேகா ஈக்குவல் டு 2πக்கு பதிலாக நியூக்கு பதிலாக v/λ அப்படின்னு எழுதலாம். v/λன்னு எழுதலாம். v 3 மல்டிபிள் இருக்குது, 2πvங்கிறது மல்டிபிள் இருக்குது. இந்த v இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ ஒமேகா பை v ஈக்குவல் டு 2π/λ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணோம்னாக்கல ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை வி ஸ்கொயர் பண்ணோம்னா 2 4 ஆயிரும், π ஸ்கொயர் ஆயிரும், டிவைட் பை λ ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம்? இதுக்கு இதில் பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கல இந்த ஈக்குவேஷனில் டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் இதுக்கு பதிலாக 4π ஸ்கொயர் பை λ ஸ்கொயர் சை ஈக்குவல் டு இந்த சை அப்படியே இருக்குது ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சை ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது அப்படின்னாக்கல நமக்கு ஞாபகம் வேண்டியது லேம்டா. we know lambda equal to h/mv அப்படின்னு எடுத்துக்கணும். h/mv எடுத்துக்கணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? லேம்டா ஸ்கொயர் பண்ணோம்னாக்கல ஈக்குவல் டு h²
எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ லேம்டா ஸ்கொயருக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணணுன்னாக்கல டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை என்னது ஹெச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே போச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும், மேலே வரும். ஏன்னா ஒரு ப்ராக்ஷனுக்கெல்லாம் இன்னொரு ப்ராக்ஷனில் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற அந்த வேல்யூ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுனாக்கில் நம்ம எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு வருதோ இந்த ஸ்டெப் வந்தோடனே நம்ம எனர்ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஸோ பார்ட்டிகளோட எனர்ஜி வேல்யூ, இந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வேல்யூ. ஸோ பார்ட்டிகல் எனர்ஜி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ இது டோட்டல் எனர்ஜி வந்து இ அப்படின்னு எடுத்துப்போம், ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வின்னு எடுத்துப்போம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ இந்த வி ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகும். ஸோ இ மைனஸ் வி ஈக்குவல் டு 1/2 எம் வி ஸ்கொயர் ஆகும். 2 டிவைடில் இருக்குது, டிவைட் டர்ம் ஈக்குவல் டு வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ 2 இ மைனஸ் வி ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர். இப்போ இதுக்கு பார்த்தோன்னா இங்கே வி ஸ்கொயர் இருக்குது, எம் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது. அதனால் ஒரு ஸ்கொயர் வேணும். ஸோ அதனால் ஒரு எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம் போத் சைடு. அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல 2m e மைனஸ் வி ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கல இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோ, இது 6ன்னு வச்சுக்கோ. ஸோ ஈக்குவேஷன் 6 5ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஈக்குவேஷன் 6 5ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 6 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 5ல் கொண்டு போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும், இந்த 5 ஈக்குவேஷனை அப்படி எழுது. டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், 2m இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கல இந்த 4 ஸ்கொயர் அப்படியே கீழே கொண்டு வரலாம். ஸோ 4 ஸ்கொயரை கீழே கொண்டு வந்தாங்கள டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிறது. 4 ஸ்கொயர் கீழே வந்தோம்னா 4 ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். இப்போது இது வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கல இல்லைனாலும் இப்போ நமக்கு தெரியும் ஹெச்சோட வேல்யூ ஹெச் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2π. ஸோ இப்போ ஹெச் கிராஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர் 4 ஸ்கொயர், ஹெச் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னாக்கல டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m e மைனஸ் வி சை ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஷ்ரோடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்படி தான் ஷ்ரோடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷனை இப்படி தான் டெரிவ் பண்ணுவாங்க. ஸோ ஷ்ரோடிஞ்சர்
டைம் டிபெண்ட் ஷ்ரோடிங்கர் இண்டிபெண்ட் ஒன்று இருக்குது, ஷ்ரோடிங்கர் டைம் டிபெண்ட் ஒன்று இருக்குது. நம்ம இண்டிபெண்ட் தான் பார்த்தோம். டிபெண்ட் பார்க்கணுனாக்கல இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷனில் தான் ஷ்ரோடிங்கர் டைம் டிபெண்ட் வந்து டெரிவ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை டெரிவ் பண்ணாக்கல இந்த ஈக்குவேஷன் அந்த லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக தெரியணும். ஓகே.